வணக்கம் நண்பர்களே, நான் ஈஸ்வரன் பேசுகிறேன். சிங்கப்பூரில் அந்த ஸ்டாண்டர்ட் சார்ட்டர்ட் பேங்க்னு ஒன்று இருக்குது. அதுக்கான குரூப் சிஇஓ ஒருத்தர் இருக்கார். அவர் பேர் வந்து பில் வின்டர்ஸ் அப்படின்னு பேர். அவர் வந்து சமீபத்தில் ஒரு கருத்து தெரிவிச்சிருக்காரு. ஐ திங்க் அவருடைய ஃபேஸ்புக்கில் போஸ்ட் பண்ணியிருக்காருன்னு நினைக்கிறேன். அதாவது அந்த ஸ்டாண்டர்ட் சார்ட்டர்ட் பேங்க்கில் கிட்டத்தட்ட 8000 பேரை வந்து பணி நீக்கம் பண்ண போகிறாங்களாம் வரப்போகிற 2-3 வருஷங்களில். அது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்துடுச்சு இல்லையா, ஏஐ. அது வந்து நிறையா வேலையை அதுவே செஞ்சிருவான். அதனால் வந்து ஆட்கள் தேவையில்லை அப்படிங்கிறதுக்காக இந்த பில் வின்டர்ஸுங்கிறவர் என்ன சொன்னார்னா, இந்த மாதிரி இந்த ஹியூமன் கேபிட்டல்னு சொல்லுவோம். அதாவது இந்த மனித வளத்தை வந்து ஹியூமன் கேபிட்டல்ஸுமோ. இவர் வந்து இந்த ஏஐ வரதுனால இந்த லோயர் வேல்யூ ஹியூமன் கேபிட்டல் தேவையில்லை அப்படின்னு போட்டார். ஒரே போடா. அதாவது குறைந்த மதிப்புள்ள மனித வளம், அதாவது ஸ்டாஃப்னு வச்சுங்களேன், குறைந்த மதிப்புள்ள ஊழியர்கள் வந்து எங்களுக்கு தேவையில்லை இனிமே. ஸோ ஏஐயே வந்து எல்லாத்தையும் பண்ணிடும், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸு அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது வந்து அந்த ஃபேஸ்புக்கில் தான் பதிவு போட்டிருக்காரு. It's not about cost cutting. Although that will be the result for sure. It's about having a structurally more productive environment that is fit for future, given the financial markets and the financial infrastructure world that we're going into. இது வந்து கொஞ்சம் பரபரப்பை உண்டு பண்ணிடுச்சு. எல்லார்கிட்டையும் வந்து ஒரு மாதிரி தேர் ஆல் அஜிடேட்டட். என்ன இந்த மாதிரிலாம் பேசுகிறாரு, சிஇஓவாக இருந்துட்டு லோயர் வேல்யூ ஹியூமன் கேபிட்டலுங்கிறாரு. இது என்ன ரொம்ப ஒரு டிமீனிங்கான ஸ்டேட்மெண்ட் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் சொல்லியிருக்காங்க. இதில் வந்து சிங்கப்பூர் முன்னாள் அதிபர் ஹலிமா யாக்கோப் அப்படின்னு ஒரு லேடி இருக்காங்க. அவங்களுக்கு 70+ ஆகுது இப்போது. அவங்க வந்து இதை கண்டம் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி சொல்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு இன்சென்சிட்டிவ், இந்த மாதிரி சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லியிருக்காங்க. அவங்க வந்து ரொம்ப சிறந்த பெண்மணி. அவங்க தான் முதல்ல லேடி ஸ்பீக்கர், தான் உமன் ஸ்பீக்கர் ஆஃப் த பார்லிமெண்ட் இன் சிங்கப்பூர். அவங்க தான் ஃபஸ்ட்டு உமன் பிரசிடென்ட் இன் சிங்கப்பூர். அதாவது 2017 நினைக்கிறேன். ஷீ பிகேம் த பிரசிடென்ட், அதிபர் ஆனார், ஃபஸ்ட்டு உமன் பிரசிடென்ட் ஃபார் சிங்கப்பூர். அவங்க வந்து லாயர் பேசிக்கலாக. ஸோ அவங்க வந்து அந்த என்டிஇசின்னு ஒன்று இருக்குது, நேஷ்னல் ட்ரேட் யூனியன் காங்கிரஸ். அது வந்து அந்த ஊழியர்களுக்காக போராடுறது. அதில் வந்து அவங்க லீகல் அட்வைஸராக இருந்திருக்காங்க. ஒரு 20 இயர்ஸுக்கு மேலே இருந்திருக்காங்க. அதனால் அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு ஊழியர்களை ஒரு தரக்குறைவாக பேசினா, அவமரியாதை பண்ணால் அவங்களால பொறுக்க முடியல. அதனால் அவங்க வந்து பொங்கி எழுந்து ஸ்டேட்மெண்ட்லாம் கொடுத்துட்டாங்க. இந்த மாதிரி சொல்கிறது வந்து ரொம்ப ரொம்ப தவறு அப்படின்னு சொல்லிட்டு மன்னிக்க முடியாது அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் அவரே வந்து மன்னிப்பு கேட்டார். திரு பில் வின்டர்ஸே, நான் அந்த மாதிரி சொல்லலை, இது வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்ததுனால அவங்கெல்லாம் வந்து இந்த கேபிட்டல்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு பிஸ்னஸ் பண்ணுறவங்க எப்போவுமே கேபிட்டல் போடுறோம் இல்லையா, முதல் அது வந்து பணத்தை போட்டாலும் கேபிட்டல் தான், ஹியூமன் ரிசோர்ஸஸ் போட்டாலும் அதுவும் கேபிட்டல் தான். அதனால் ஹியூமன் கேபிட்டல் லோயர் வேல்யூன்ட்டார். லோயர் வேல்யூன்னா இப்போ இவங்களுக்கு சம்பளம் கொடுத்து இவங்க பண்ணுற வேலையை ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்து வித்தின் ட்ரைஸ் பண்ணிடும். அதனால் இவங்களுக்கு வந்து வேல்யூ கம்மியாயிடும் அப்படிங்கிற அவர் வந்து ஒரு கெட்ட எண்ணத்தில் சொல்லியிருப்பாருன்னு தோணலை. ஏதோ அவர் ஒரு டெக்னிக்கல் மேனு, அதனால் அவர் அந்த டெக்னிக்கல் வேர்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி சொல்லியிருக்காரு. ஆனால் இது வந்து ஒரு காமன் மேன் கிட்ட போகும்போது இதனுடைய மீனிங்கே மாறிடுது. அதனால் எல்லாரும் பாயிண்ட் அவுட் பண்ணோன்னே அவர் வந்து அப்பாலஜி வாங்கிட்டார். அதுக்கு ஹலிமா யாக்கோப் வந்து கொஞ்சம் ஒரு வோக்கலாக இருப்பாங்க. அதாவது சில விஷயங்களில் அவங்களே வந்து முன்னால் வந்து கருத்து தெரிவிப்பாங்க. அவங்க ஒரு முறை பிரசிடெண்ட்டாக இருந்தபோது ஒரு ரேப் கேஸ் நடந்தது. அதில் வந்து அந்த நபர், அதாவது அந்த பாலியல் வன்கொடுமை பண்ண நபர் வந்து 50 வயதுக்கு மேலே இருக்கார். 51 52 ஆயிடுச்சு. அதனால் வந்து சிங்கப்பூர் சட்டப்படி பெரும்படி கிடையாது, வெறும்னு ஜெயில் தான் கொடுப்பாங்க. ஏன்னா 50க்கு மேலே போச்சுன்னா பெரும்படி கிடையாது, லேடிஸுக்கும் பெரும்படி கிடையாது. அதுதான் ரூல் சிங்கப்பூரில். ஆனால் இவங்க சொன்னாங்க, அதுக்கு இந்த மாதிரி ஒரு பாலியல் வன்கொடுமை செய்கிற அளவு உடம்புல தெம்பு இருந்ததுன்னா பெரும்படி கொடுத்தாலும் வாங்கக்கூடிய தெம்பு இருக்கணும் அவருக்கு. அதனால் இந்த பெரும்படியை வந்து 50 வயசுக்கு மேலே கிடையாதுங்கிற அந்த ப்ரொவிஷனை கொஞ்சம் ரீகன்சிடர் பண்ணணும் அப்படின்னு சஜஷன் கொடுத்துருக்காங்க. அஃப்கோர்ஸ் அது இப்போ வரைக்கும் அது மாறலை, அதே மாதிரி தான் இருக்குது. இருந்தாலும் இது வந்து அவருடைய அந்த ஒரு தன்மையை காட்டுது. எப்படி வந்து மக்களுக்காக போராடணும், அந்த ஒரு இரக்க குணம் வேணும் பாதிக்கப்பட்டவர்களுக்கு, அந்த மாதிரி யாரையும் வந்து இழிவாக பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மனித நேயம், மனிதாபிமானம் எல்லாம் இருக்கணுங்கிறத வந்து அவங்க தெளிவாக எடுத்து சொல்லியிருக்காங்க. அதாவது இந்த ஐடி ஃபீல்டில் பார்த்தீங்கன்னா
இந்த எம்ப்ளாயீஸ்க்கு வந்து இவங்க ரிசோர்ஸ் அப்படிம்பாங்க. ஐ வாண்ட் 1 ரிசோர்ஸ், ஐ வாண்ட் 2 ரிசோர்ஸ் அப்படிம்பாங்க. அதாவது ஒரு எம்ப்ளாயி வேணுங்கிறது சொல்லுவாங்க. இதுவே வந்து நமக்கு சரியான வேர்டான்னு தெரியல. ஏன்னா ரிசோர்ஸுங்கிறது வந்து ஒரு அஃறிணை மாதிரி தெரியுது, ஒரு ஹியூமனை ரெஃபர் பண்ணுற மாதிரியே தெரியல, உயர்திணை மாதிரி தெரியல, அஃறிணை மாதிரி தெரியுது. இது எனிவே அதுதான் ப்ராக்டிஸில் இருக்குது. அப்புறம் இன்னொரு விஷயம் நம்ம சொல்லி ஆனுங்க. அதாவது மேடம் ஹலிமா யாக்கோப் வந்து சிங்கப்பூர் அதிபராக இருந்திருக்காங்க, பிரசிடெண்ட் ஆஃப் சிங்கப்பூர். ஸோ அவ்வளவு பெரிய போஸ்ட், நம்பர் 1 சிட்டிசன் ஆஃப் தி கண்ட்ரி. அவங்க வந்து ஒரு சாதாரண ஒரு சிஇஓவுக்கு எதிராக ஒரு குரல் கொடுக்கணுமா அப்படிங்கிறது வந்து நமக்கு கொஞ்சம் ஒரு இதுவாக தான் இருக்குது. அதாவது மனசு இடம் கொடுக்கல. ஏன்னா அது பெரிய போஸ்ட் அது. அவங்க வந்து இவர் வந்து ஒரு சாதாரண சிஇஓ ஆஃப் சம் கம்பெனி, ஸ்டாண்டர்ட் சார்ட்டர்ட் பேங்க், அதுமாதிரி நிறைய சிஇஓஸ் இருக்காங்க, ஒவ்வொருத்தரும் ஒன்று சொல்லுவாங்க. இதுக்கெல்லாம் ஆஸ் எ பிரசிடெண்ட் மேபி ஃபார்மர் பிரசிடெண்ட் அவங்க சொல்லணுமா கருத்து அப்படிங்கிறது தான் நமக்கு வந்து கொஞ்சம் ஒரு இடரெல்லாம் இருக்குது. பட் எனிவே எல்லாருக்குமே அந்த கருத்து சொல்கிற உரிமை உண்டு, அதனால் அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ இது போன்று இந்த சாண்டர்ஸ் இது பண்ணார் இல்லையா, இந்த பில் வின்டர்ஸ், இந்த மாதிரி அவங்க யாருமே வந்து இந்த மாதிரி சிஇஓவாக இருக்கிறவங்க, டாப் பொசிஷனில் இருக்கிறவங்க, சேர்மனாக இருக்கிறவங்க கொஞ்சம் யோசித்து பேசணும் பேசுகிறதுக்கு முன்னால். அதாவது குறிப்பாக உங்களுக்கு வந்து ஊழியர்கள் தேவை இல்லைன்னா, இது என்னமோ இந்த ஒரு ஊறுகாய் தொட்டுக்கிற மாதிரி சாப்பாட்டுக்கு வேணாம் தூக்கி போட்டுரு அப்படிங்கிற மாதிரி பண்ணக்கூடாது. ஏன்னா அவங்களுக்கு வந்து ஒரு குடும்பம் இருக்குது, அவங்கள நம்பி குழந்தை குட்டி பொண்டாட்டிலாம் இருக்காங்க, வாழ்க்கை துணை இருக்காங்க. ஸோ அதை வந்து ஒரு மனிதாபிமானத்தோடு தான் அணுகணும் இந்த மாதிரி சிஇஓஸ் எல்லாம். அப்படியே வந்து நீங்கள் ரெட்ரென்ச் பண்ணுற மாதிரி இருந்தால் கூட முடிந்த அளவு அட்வான்ஸ் நோட்டீஸ் கொடுத்துடணும். கொடுத்துட்டு அப்புறம் அவங்கள அவுட் பிளேஸ்மெண்ட் பண்ணுறதுக்கு முயற்சிகள் எடுக்கணும். அதாவது அதே ஃபீல்டில் இருக்கிற கம்பெனிஸ்க்கு இந்த கம்பெனிஸ்க்கெல்லாம் ஒன்று தெரியும், அதனால் இவங்க வந்து அங்கே ரெஃபர் பண்ணணும். இந்த மாதிரி ஆட்கள் எங்கள்கிட்ட இருக்காங்க, நீங்கள் வந்து அப்சர்வ் பண்ண முடியுமா அப்படின்னு முடிஞ்ச வரைக்கும் ஏதாவது ஹெல்ப் பண்ணணும். அண்ட் கவர்மெண்ட்டுக்கும் அவங்க வந்து ரெக்கமெண்ட் பண்ணணும், இந்த மாதிரி இந்த திறமை இருக்குது இவருக்கு, எங்கள் கம்பெனி வந்து கொஞ்சம் டவுன் ஆகிடுச்சு, அதனால் நாங்கள் வந்து டவுன் சைஸ் பண்ணுறோம், அதனால் நீங்கள் ஏதாவது ஹெல்ப் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி பண்ணணும். ஏன்னா அவங்களுடைய கான்ஃபிடென்ஸ் வந்து அப்படியே இன்டாக்டாக இருக்கணும். இப்போ மேடம் ஹலிமா என்ன சொல்கிறாங்கன்னா, நீ இந்த மாதிரி சொன்னேன்னா லோயர் வேல்யூ ஹியூமன் கேபிட்டல் அப்படின்னு சொன்னேன்னா அவங்க வந்து அதை ஒரு ஸ்டிக்மா மாதிரி எடுத்துகிட்டு போவாங்க, வெளியே போயிடுவாங்க. நீங்கள் வந்து வேலையை விட்டு தூக்கிடுவீங்க, வெளியே போயிடுவாங்க. இருந்தால் கூட அவங்க வந்து ஐயோ நம்ம லோயர் வேல்யூவாக இருக்கும் போல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு எண்ணம் வந்து அவங்க அடி மனசில் அரிச்சிட்டே இருக்கும் அப்படின்னு தான் மேடம் சொல்கிறாங்க. அதே மாதிரி நீங்கள் ரிட்டர்ன்ஸ் பண்ணாமல் இருக்கிற ஆட்கள் இன்னும் ஒர்க் பண்ணுறாங்க, அவங்களுக்கும் வந்து உள்ளூர ஒரு ஃபீலிங் இருக்கும், நம்ம என்ன வேல்யூவில் இருக்கோன்னு தெரியலையே, நம்ம ஹையர் வேல்யூவா, மிடில் வேல்யூவா, லோயர் வேல்யூவா அப்படின்னு தெரியலையேன்னு சொல்லிட்டு அவங்களும் ஒரு மாதிரி கொஞ்சம் வருத்தப்படுவாங்க. அப்படி தான் சொல்லியிருக்காங்க மேடம் ஹலிமா. இதெல்லாம் ரொம்ப பாராட்டப்பட வேண்டிய கருத்துக்கள் இது. ஸோ இந்த மாதிரி சிஇஓஸ் எல்லாம் கொஞ்சம் பார்த்து நடந்துட்டால் நல்லது நமக்கு, அதுதான் நம்மளுடைய விருப்பம். மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.